ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். என்னன்னா, இந்த வீடியோ போன வாரம் புதன்கிழமை அக்ஷய தீதி அப்போ எடுத்த வீடியோ. எடிட் கூட பண்ணி வச்சுட்டேன். ஆனா, வாய்ஸ் ஓவர் தான் என்னால குடுக்க முடியல. ஏன்னா, இந்த பசங்க வீட்ல இருக்கிறதுனால எனக்கு எந்த வேலையுமே ஆகவே மாட்டேன்து. என்ன சொல்றது? நம்ம ஒரு வேலை நெனைப்போம். ஆனா, அவங்க நசத்துற மாரி ஒரு வேலை வச்சுருவாங்க அங்க எனக்கு. பெரிய பசங்களா இருந்தாலும் இதே போராட்டம் தான். சின்ன பசங்களா இருந்தாலும் இதே போராட்டம் தான். அதனால கொஞ்சம் மன்னிச்சு கொஞ்சம் வீடியோ லேட்டா வந்ததுனால அக்ஷய திருதிக்கு முன்னாடி நாளே வந்து நான் விளக்கு தட்டெல்லாம் தேய்ச்சி வீடெல்லாம் தொடச்சி வச்சுட்டேன். என்னன்னா, மறுநாள் எழுந்திருச்சு இந்த வாசக்கல் இருக்குல்ல, நிலவாசல் இருக்குல்ல, அங்கே மட்டும் போயிட்டு இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வாசலில் கோலம்லாம் போட்டேன். என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு இதுவே எனக்கு வந்து 4 வீக்ஸ் மேலே ஆகுது இந்த பக்கம் நான் வந்து. இந்த ஊருக்கு போகிற வேலை இருந்ததுனால, பசங்களுக்கு எக்ஸாம் இருந்த வேலை இருந்ததுனால, இந்த பக்கமே வர முடியாமல் ஆயிடுச்சு எனக்கு. 4 வீக்ஸ்க்கு அப்புறமா அழகாக நிதானமாக தான் அன்றைக்கி தொடச்சி எடுத்துகிட்டு கோலம் போட்டேன் உட்காந்து நான். அக்ஷய திருதி அன்னைக்கு நான் மார்னிங்கே வந்து பூஜையை முடிச்சிடணும் அப்படின்ற ஐடியா தான் இருந்தேன். என்னென்னா ஹஸ்பண்டும் வேலைக்கு போகணும், அவரை கிளப்பி விடணும், பசங்களுக்கு லீவு தான் வீட்டில் தான் இருக்காங்க, அவரை கிளப்பி விடணும். என்னால் வந்து இந்த வேலை அந்த வேலையும் சேர்த்து பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர் 8:15க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்புனா மட்டும்தான் அவர் கொஞ்சம் தூரமாக போகணும் வேலைக்கு. ரொம்ப லேட் ஆகிடும் அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டாருன்னா. அதனால் வந்து என்னால் அந்த இதை ரிஸ்க் எடுக்க முடியாது. இதனால நான் பொறுமையாக கும்பிட்டுப்பேன் நான். நம்ம வீடு நம்ம எப்போனாலும் கும்பிட்டுக்கலான்ற ஐடியாக்காக அவரை கிளப்பி விட்டுட்டு நான் நிதானமாக தான் சாமி கும்பிடவே ஸ்டார்ட் பண்ணேன் நான். இதுக்கு முன்னாடிலாம் அக்ஷய தீதினா வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் கும்பிட மாட்டேன். வீட்டில் ஜஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு நான் ட்ரை பண்ணுவேன் ஏதாவது வாங்கணுன்ட்டு. ஆனால் வருஷம் வருஷமே வாங்க முடியாமல் தான் போகுது. இருக்கிறது போகாமல் இருந்தாலே போதும்டா சாமின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம வாழ்க்கையை. நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நாளுக்கு நாள் தங்கம் விலை அதிகமாக தான் ஆகுதே தவிர குறைஞ்ச பாடு காணோம். எனக்கு வந்து தங்கத்து மேலலாம் பெரிய ஈடுபாடெல்லாம் இது வரைக்கும் இருந்ததுமே கிடையாது. இது வரைக்கும் இருந்தது கிடையாது. இனிமேலும் அது இல்லாமல் இருந்தாலே எனக்கு நல்லாயிருக்கும் என் லைஃப்ன்ற மாதிரி தான் இருக்குது. நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னென்னா ட்ரெஸ்ஸு தான். எங்கள் வீட்டிலே திட்டுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது கூட நான் அதிகமாக பண்ண மாட்டேன் நான். ஏன்னா வந்து எனக்கு தெரியும் நம்ம லெவலுக்கு இப்படி தான் போடணும், நம்மளோட பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்கும், நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் இவ்வளோ தான் இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்த்துருப்பேன். ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம் நமக்கு என்றைக்குமே. இருக்கிறத நினச்சி நின்னாலே போதும், யாரையும் எதிர்பார்க்காத வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும் எப்பயுமே எனக்கு. அதுக்காக ஆசை இல்லையா? ஆசை இல்லாமல் வாழ முடியாதுன்னு கேட்டா, மனுஷனா பொறந்தா எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. ஆசை இல்லைன்னா நம்ம மனுஷ ஜென்மத்தில சேர்த்துக்கே இருக்க மாட்டோம். என்னன்னா எதுலையுமே அகலக்கால வைக்காம யோசிச்சு நிதானமா ஒண்ணு சிந்திச்சு செயல்படணும். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து அனுபவப்பட்டுருக்கேன். நல்லா இருந்த வாழ்க்கைய நாசமா போகிற அளவுக்கு ஆக்கிக்கிட்டோம் நாங்களே யோசிக்காம. வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குதுன்னா, அந்த கஷ்டத்தில் தான் நல்ல பாடத்த கத்துப்போம். அது மாரி தான் நமக்கு நெறைய கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த கஷ்டத்தில் யார் நின்னாங்க, யார் நிக்கல, யார் என்னென்ன பண்ணாங்க எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக வந்து அத மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு போய் பழி வாங்கணுன்றது எண்ணம் கிடையாது. இதுதான் வாழ்க்கைன்ற பாடத்த கத்துக்கணும் அவ்வளோதான். அவங்க நமக்கு அன்னைக்கு உதவி செய்யலையா? செய்யாக்காட்டி போட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். அதில ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ உதவி செய்ய முடியல. அத பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம ஒரு கஷ்டப்படுறோம்னா, அதுலேருந்து ஒரு பாடத்த கத்துக்கிறோம்னா, கடவுள் அதுக்கு தான் அந்த கஷ்டத்த குடுத்தாருன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த கஷ்டத்தலாம் தாண்டி இந்த அளவுக்கு நம்ம நிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கே உண்மையா கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம வந்து அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, அக்ஷய தீதினா வந்து எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் வெண்மை நிறத்த தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்டது தான் சொல்கிறேன். நான் வந்து அன்றைக்கி வந்து எல்லா சாமிக்குமே மல்லிப்பூ தான் போட்டேன். ஏன்னா மல்லிப்பூ வாசனையாகவும் இருக்கும், நல்ல வெண்மை நிறன்றதுனால எல்லா சாமிக்குமே மல்லிப்பூ தான் போட்டேன். அந்த சாமி ரூமே வந்து எனக்கு அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. மல்லிப்பூ வாசனையாக இருந்தது எனக்கு. இந்த ஃபோட்டோவுமே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் வாசப்படியில மேல மாட்டுறதுக்காக நான் வாங்கி வாங்கி வச்சிருந்தேன். இந்த உள்பக்கம் நம்ம வருவோம் இல்லையா? அங்க மாட்டுறதுக்காக வாங்கி வச்ச ஃபோட்டோ தான் இது. ஆனா கடைசி வரைக்கும் என்னால இப்போ வரைக்கும் மாட்ட முடியல. அது அந்த ஃபோட்டோ வச்சு அன்னைக்கு நான் பூஜை பண்ணேன். இது வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு ஞாபகம் கூட இல்ல. என் பையனே ரொம்ப சின்ன பையனா தான். 2 வயசோ, 3 வயசா இருந்தான். அப்போ வந்து இந்த லக்ஷ்மி அம்மா சிலை வாங்கிட்டு வந்திருந்தாரு. எங்கன்னா ஒரு ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வரும்போது நெறைய கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாரு. ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க நல்ல வெயிட்டா இருப்பாங்க இந்த அம்மா. உண்மையாவே அவ்வளோ அழகா இருப்பாங்க. தாமரை பூல உட்காந்துட்டு இருக்க மாரி. அந்த சிலைய எடுத்து வச்சுட்டு அதுக்குமே சாமி கும்பிட்டு அபிஷேகம்லாம் பண்ணல நானு. நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானு. வீட்ல வெளியேருந்து விளக்கேத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, வெளியேருந்து தான் உள்ள வரணும், உள்ளேருந்து வெளிய போகக்கூடாதுன்னு சொல்லி. நான் ஊதுவத்தி மட்டும் தான் உள்ள கொளுத்திட்டு வெளிய போவேன். ஆனா வெளிய போனோட வெளிய பூஜை போட்டுட்டு, அங்கேருந்து தான் மறுபடியும் எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து வைப்பேன் நானு. அது மட்டும் தான். அப்படியே மத்த எல்லாமே நான் உள்ள இருந்து எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டேன். வெளியேருந்து தான் எடுத்துட்டு வருவேன். அப்படிதான் நான் இதுவரைக்கும் சாமி கும்பிட்டுருக்கேன். அதுதான் நல்ல பழக்கமும் கூட நமக்கு. அப்படியே எல்லாத்துலயும் விளக்கேத்தி முடிச்சுட்டு மற்ற படத்துக்கெலாம் வந்து மற்ற சாமி படம்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சுட்டேன். இங்கே வந்து நம்ம லக்ஷ்மி அம்மனுக்கு வந்து வாசனை பொருட்கள் இருக்கும் இல்லையா?
மோஸ்ட் ஆஃப் ஆல் கிச்சன்லேருந்து தான் எடுத்தேன். எதுவுமே நான் வந்து கடையில் வாங்கல. பழம் மட்டும் தான் கடையில் வாங்கினேன். மற்றதெல்லாம் நான் வீட்டில் இருக்க பொருளே தான் வச்சேன். என்னென்ன வாசனை பொருள் இருக்கோ எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு வந்து அங்கே சாமிக்கிட்ட வைக்கணும்னு வச்சுட்டேன் நான். நம்ம சகல ஐஸ்வர்யங்களும் கொடுக்குற லக்ஷ்மி அம்மா இருக்காங்களே, அவங்கள நம்ம வழிபடும்போது நம்ம வீட்டுக்கு செல்வம் தேடி வரும்னு சொல்கிறாங்க. செல்வன்றது நம்ம காசு பணத்தோட மட்டும் இல்லை, நம்ம நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கையிலையும் தான் இருக்குது. நம்ம கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும், பசங்களோட ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம பசங்க படிப்பு இதெல்லாம் சேர்ந்தால் நம்ம வாழ்க்கை எல்லாமே இருக்கணும். இதில் வந்து வெறும் பணத்தை மட்டும் வச்சு வாழ்ந்துட முடியாது, வெறும் படிப்பு மட்டும் வச்சு வாழ்ந்துட முடியாது. ஒரு சில வீட்டில் ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. அவ்வளோ பணம் இருக்கும், சந்தோஷமே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சில வீட்டில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரெண்டுமே மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையை. ஐயோ நம்ம கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தோன்றவே கூடாது, என்றைக்குமே தோன்றாதீங்க. அதுதான் நம்ம பண்ணுற தப்பே. அதுலேருந்து எப்படி வரணும்னு பார்க்கணும். நான் கூட இப்படிலாம் ஆகியிருக்கேன். அதாவது வந்து நம்ம என்னடா நமக்கு மட்டும் தான் கடவுள் பார்ப்பாரா, இந்த கஷ்டத்தில் நமக்கு தான் எழுதி வைப்பாரான்ற மாதிரி எனக்கு தோணும். கடவுளுக்கு போர் அடிக்கலை, என்னையே வச்சு வச்சு செய்கிறாரு, வேறு யாரும் கண்ணுக்கு தெரியவே மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நமக்கு நேரம் சரியில்லை, அதுவும் விலகிடும்ன்றது அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது. அப்புறம் வந்து தட்டில் வந்து தனித்தனியாக பழம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். ஒரு தட்டில் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த நம்ம சமையல் கட்டுலேருந்து எடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஒரு ஒரு சின்ன சின்ன தட்டில் அதையும் வச்சுட்டேன் சாமிக்கு நான். இது இல்லாமல் வந்து சாமிக்கு வந்து இந்த காசெல்லாம் சில்லற காசெல்லாம் எடுத்து வைப்போம்ல, அதுக்கு மேலே வச்சுருக்கிறது வந்து சந்தனக்கட்டு. இந்த சந்தனக்கட்டு வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். சின்ன கட்டை தான், ஆனால் அது அவ்வளோ வாசனையாக இருந்தது. இது எனக்கே தெரில, இது எப்படி வாசனையாக இருக்குது, இவ்வளோ வாசனைன்னு தெரியல. செம்ம வாசனை இது. இந்த சாமிக்கிட்ட வச்சுட்டு நான் கதவு மூடி வச்சுருவேன். அதை ஓப்பன் பண்ணாலே இந்த நம்ம ஆல்ரெடி வந்து பஞ்ச பாத்திரத்தில் நம்ம வந்து பச்சை கற்பூரம் போட்டு வைப்போம், அது கூட இந்த சந்தன வாசமும் சேர்ந்து அந்த சாமி ரூமே அவ்வளோ மனமாக இருக்கும். நடுவில் என் பொண்ணு இவ்வளோ சில்மிஷம் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. என்னன்னா என் பொண்ணு வந்து எந்த நேரமும் ஒரே ஒரு டிஷர்ட்டும் என்ன சொல்கிறது டவுசரும் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அது புள்ள. அது கவுன் போடுனாலும் போடாது, கொலுசு போடுனாலும் போடாது, பூ வைனாலும் வைக்காது. அது அதிசயமான ஒரு புள்ள. அது ஆம்பளை பிள்ளையாக பிறக்க வந்து தப்பி தவிர பொம்பளை பிள்ளையாக பிறந்துடுச்சு புள்ளைன்னு கடைசி நேரத்தில். அது அதை பிடிச்ச அன்னைக்கு நான் பேசி சமாதானப்படுத்தி அதுக்கு பூவை வச்சு கொலுசை போட்டு வளையல் போட்டு பொட்டுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதை நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அதை வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடுது அங்கேருந்து. அது என்னால் முடியாதுங்க இந்த பொண்ணை வச்சு சமாளிக்கவே உண்மையாகவே. இதுக்கு பேசாமல் இன்னொரு ஆம்பளை புள்ளையே பெற்றுருக்கலான்ற அளவுக்கு இருக்கும் எனக்கு. சாமிக்கு வந்து என் கையால் நான் என்ன பிரசாதம் பண்ணேன்னா அவல் பாயாசம். அவல் பாயாசம் பண்ணும் போது பாயாசமாக தண்ணியாக தான் இருந்துச்சு. அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சுறதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், பால் எங்கடா ஊற்றுனேனே அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. சரி டைம் ஆகிடுச்சு, மறுபடியும் பாலெல்லாம் காய்ச்சிட்டு இருந்தேன், ஏன்னா டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் சாமிக்கிட்ட. அதுவுமே நல்லா தான் இருந்தது உண்மையாகவே, சூப்பராக. என்னென்னா கொஞ்சம் தண்ணி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறமா நான் கரெக்டான டைமில் தான் சாமிக்கு கற்பூரம் காட்டினேன். கற்பூரம் காட்டும் போதே வந்து நம்ம டிவியில் வந்து லக்ஷ்மி பாட்டெல்லாம் போட்டுவிட்டு வீடே ஒரு கோயில் மாதிரி ஆக்கிட்டோம். நம்ம கையில் தாங்க இருக்குது வீடை கோயில் ஆக்குறது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம மனசார சாமி கும்பிட்டு நம்ம வீடு கோயில் தாங்க உண்மையாகவே. எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் சாமியோட பாடல்கள்லாம் பாட வராது. எனக்கு வந்து டிவியில் போட்டோன்னா கூட உக்காந்து நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் 108 ஸ்லோகம் வந்து டிவியில் போட்டு விட்டு நான் உட்காந்து நிதானமாக சாமிக்கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன் நான். எப்போயுமே வந்து தெரியாத விஷயத்த தானே கற்றுப்போம். நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கேட்போம்ல எப்பயுமே வந்து. என்னோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன். அது யாராக வேணாலும் இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம். எனக்கு எல்லா சப்போர்ட்டும் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு வந்து சாமிக்கிட்ட தான். அதுவும் வந்து குறிப்பாக 2 சாமியை நான் பலமுறை சொல்லிட்டேன். வராகி அம்மனும் முருகனும், இவங்க 2 பேரும். லக்ஷ்மி அம்மா எல்லாருக்குமே பொதுவான சாமி என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க எல்லாருக்குமே வேணும். அதே மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ்க்காக தான் எனக்கு ஒரு சாமி. எனக்கு எது வேண்டுனாலும் அது நல்லதோ கெட்டதோ நீயே பார்த்து கொடுத்துக்கோ தான் சொல்லி கேட்பேனே தவிர்த்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நான் கேட்டது கிடையாது. நான் வெத்தலை தீபம் போடும்போது மட்டும்தான் ஏதாவது கோரிக்கையே வைப்பேன். மற்றபடி வந்து அம்மாவாக இருந்தாலும் சரி, ஐயனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணுன்ட்டு, நீங்களே பார்த்து செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இருப்பேன். நீங்கள் தான் இருக்கீங்களா கூட, இதை விட எனக்கு என்ன வேணும், நீங்கள் பார்த்துப்பீங்க என்னை எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் சாமிக்கிட்ட நான் வேண்டுவேன். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.